ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு ஐடிக்குள்ளே போகணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணா வந்து கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாங்க. இப்போ கொரோனா டைமில் கொரோனா ஃபேமஸாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி வந்து இந்த டிசீஸோட ட்ரெண்டெல்லாம் கண்டுபிடிச்சி நாம் வந்து கொடுக்கலாங்க. இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணலாம். நீங்கள் யாராவது நான் ஐடியில் இருக்கீங்க, கெரியர் கேப் இருக்குது, மெக்கானிக்கமாக ஒரு ஃபீல்டில் இருக்கேன், என்னால் ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் தான் அந்த எடுத்துக்காட்டுங்க. ஆனால் வெப்சைட்டையும் அப்ளிகேஷனும் ஜாவா மூலமாக பண்ணிடலாமே, எதுக்கு பைத்தான் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாதுங்க. டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இந்த SQL அப்படிங்கிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. ரெண்டாவது டேட்டாவை கிளீனிங் பண்ணுவாங்க, அண்ட் மூணாவது தான் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைத்தான் அப்படிங்கிறது இங்கே டேட்டா அனலிஸ்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? பைத்தான்னா என்ன? ஒரு டேட்டாவை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டம் வந்துச்சுங்க, AI. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது பைத்தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. பைத்தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்காஸ்ட்டில் இந்த டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு SQL எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஆக்சுவலாக வந்து டேட்டா அனலிஸ்ட்ன்றது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு தம்பி. அதில் SQL நாலேஜ் வந்து மஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சது ரொம்ப நல்லதுங்க. ஓகே சார். எந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது வந்து லைக் இன்னைக்கு நம்ம பேசலாங்க. ஓகே சார். இந்த பாட்காஸ்ட்டில் லைக் நான் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நான் வந்து SQL இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்டுங்க. உலகத்தில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க. மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட வந்து நான் அவார்டு வாங்கியிருக்கேன். CEO சத்யநாராயணன் அவார்டு வாங்கியிருக்கேன். வேர்ல்டு 250 எக்ஸ்பர்ட்ஸுங்க. அண்ட் மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் SQL டேட்டாபேஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் DBA ஃப்ரம் HCL டெக்னாலஜிங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் சர்டிஃபைட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகே சார். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பீச் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கரெக்டான பர்சன் கிட்ட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார். ஸோ உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து தம்பி கார்த்திகை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. மலரும் நினைவுகளாங்க. கார்த்திக் வந்து 2019 மெக்கானிக்கல் அண்ணாமலையார் இன்ஜினியரிங் காலேஜுங்க, ஆர்னியை சேர்ந்தவருங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுவாருங்க. நீங்கள் யாராவது நான் ஐடியில் இருக்கீங்க, கெரியர் கேப் இருக்குது, மெக்கானிக்கமாக ஒரு ஃபீல்டில் இருக்கேன், என்னால் ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் தான் அந்த எடுத்துக்காட்டுங்க. நேர்மையாக போயிருக்காருங்க. எல்லாராலையும் போக முடியுங்க, நம்பிக்கை மட்டும்தான் வேணுங்க. நம்மளால் முடியும்னு நம்பினா கண்டிப்பாக முடியுங்க. நாங்கள் உங்கள் கூட நிற்போங்க. இப்போ வந்து கார்த்திகோட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நீங்கள் கேளுங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்குங்க. இப்போ நம்ம ஸ்பீச் பார்க்கலாம். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆரணி. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 2009 பாஸ்ட் அவுட்டு. ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பேச ஆயிருக்கேன். இது எல்லாமே ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தது யாருன்னா நம்ம வெங்கட் சார் தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்பீச் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் லைக் எங்களுடைய பாட்காஸ்ட்குள்ளே போகிறோங்க. உங்கள் கேள்விகள் கேட்கலாம். என்னோட முதல் கேள்வி, டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இந்த SQL அப்படிங்கிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? முதல்ல வந்து நம்ம டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே சார். என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குங்க. அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட டேட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவிலேருந்து ஒரு இன்சைட்டுங்க. இன்சைட்னா என்ன? மேக்ஸிமம் மார்க் யார் எடுத்தா என்ன, எப்படி வந்து இந்த ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குங்க, அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு இன்சைட்டை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அந்த வேலையை தான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டாலேருந்து ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுக்கணுங்க. ஓகேவா? இதுதான் வந்து டேட்டா அனலிஸ்ட்டோட வேலைங்க. ஆன் தி அதர்னு பார்த்தீங்கன்னா சும்மா டேட்டாவை மட்டும் எடுத்து தரது விஷயம் கிடையாது. அது ஒரு SQL டெவலப்பராக பண்ணுவான். ஆனால் இவன் டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவான்னா அந்த டேட்டாவை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. கிடைச்சிருக்க டேட்டாவை நமக்கு தேவையான டேட்டாவை மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இன்சைட்டே போவாங்க, அனலிசிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. சரிங்களா? ஓகேவா? காலங்காலமாக வந்து SQL ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் மூலமாக டேட்டா அனலிஸ்ட் வேலையை பண்ணலாம். ஓகே. டேட்டாவை லோட் பண்ணி அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லை SQL மூலமாக பண்ணலாங்க, எக்ஸல் மூலமாகவும் பண்ணலாங்க. ஓகேவா? SQL ஏன் ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% டேட்டாக்கள் SQL டேட்டாவில் தான் இருக்குங்க, டேட்டா பேஸில் தான் இருக்குங்க. அதெல்லாம் SQL ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ட்டு நம்ம SQL நான் சொல்லிட்டேங்க. இந்த SQL பற்றி நம்ம ஃபோக்கஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் SQL ஃபார் டேட்டா அனலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. ரெண்டாவது டேட்டாவை கிளீனிங் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது தான் வந்து டேட்டா அனலிசிஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ இந்த நடுவில் வந்து பைத்தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். ஆமாங்க. ஸோ அந்த பைத்தான் அப்படிங்கிறது இங்கே டேட்டா அனலிஸ்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? பைத்தான்னா என்ன? முதல்ல பைத்தான் அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். ஓகே சார். 1992 இது உருவானாலுமே வந்து 2015க்கு மேலே தான் இது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிங்க. இது வந்து லைக் ஒரு முதல்ல ஆரம்ப காலங்களில் வந்து வெப்சைட்டையோ ஒரு அப்ளிகேஷனோ தயாரிக்கிறது தான் பயன்படுத்துனாங்க. ஆனால் வெப்சைட்டையோ அப்ளிகேஷனோ ஜாவா மூலமாக பண்ணிடலாமே, எதுக்கு பைத்தான் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாதுங்க. அதனால தான் வந்து பைத்தான் அந்தளவு ஃபேமஸ் ஆகலை. இப்போ வந்து ஒரு டேட்டாவை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டம் வந்துச்சுங்க, ஏஐ. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது பைத்தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. பைத்தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங். ஒரு பைத்தான் ஒரு லாங்குவேஜ் வச்சு நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ மாதிரி விஷயங்களை பண்ணலாங்க. ஓகேவா? அந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்க எல்லா ஃபீல்டுலையுமே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ் கிடையாதுங்க. ஓகேவா? இப்போ வந்து பைத்தான் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லையும் சூப்பராக வந்துட்டுருங்க, ரிசர்ச் ஃபீல்டுலையுமே இது சூப்பராக வந்துட்டுருக்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. ஓகே சார். ஸோ பைத்தான்ன்றது டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், பயங்கரமாக முக்கியமாக இருக்குங்க. ஓகே சார். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு லைப்ரரிஸை பற்றி நான் பேச வேண்டியது இருக்குங்க. பைத்தானுக்கு டேட்டா அனலிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லைப்ரரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பைத்தானுடைய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து நீங்கள் ஸ்க்ராட்சில் வந்து ப்ரோக்ராம் எழுத தேவையில்ல, ஆல்ரெடி எல்லாமே இருக்கும், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே போதும். அந்த இதுக்கு இந்த டேட்டா அனலிஸ் பண்ணுறதுக்கு SQL விட இதில் லைப்ரரி வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துருப்பான். பாண்டாஸ்ன்ற லைப்ரரிங்க. SQL நீங்கள் 10 லைனில் ஒரு கொரி எழுதுறீங்கன்னா இதை வந்து ஒரு லைனில் அந்த கால் பண்ணி விட்டால் போதும், ஒர்க் ஆகும். எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே சார். ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து SQL எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க. டேட்டா அனாலிசிஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார் SQL? அந்த டேட்டாவை வந்து அனலைசிஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறது தான் வந்து டேட்டா அனலைசிஸ். இதை பண்ணுறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. டேட்டா அனலிசிஸ் பண்ணுறது கான்செப்ட்டுங்க, அதை பண்ணுறவன் அனலிஸ்ட்டுங்க. அதுக்கு SQL பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கொரி நான் சொல்கிறேங்க. லைக் நமக்கு எந்தெந்த சிட்டியில் எந்தெந்த ப்ராடக்ட்டுங்க எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் லைனில் வந்து செலக்ட் சிட்டி ப்ராடக்ட் நேம் அப்படி கவுண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இதுலேருந்து ஆர்டர்ஸ்ன்ற டேபிள் தான் கொடுக்கணும். அதனால் வந்து ஃப்ரம் ஆர்டர்ஸ் வந்துடுதுங்க. இதை வந்து குரூப் பண்ணுறீங்க. சிட்டி வைஸும் ப்ராடக்ட் நேம் வைஸும் குரூப் பண்ணும்போது குரூப் பை வந்துடுதுங்க. இதை வந்து சேல்ஸ் வைஸாக டிசெண்டிங்கில் எது அதிகமான சேல்ஸாக இருக்குன்னு டிசெண்டிங்கில் ஆர்டர் பை பண்ணியிருக்கேன். 10 டேட்டா மட்டும் எனக்கு வேணும். ஸோ 10 டேட்டா கொடு, இது அதிகமாக சேல்ஸாக இருக்கோ அந்த டாப் 10 டேட்டாவை கொடு, சிட்டியும் ப்ராடக்ட் வைஸாக வந்து குரூப் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி இதுதான் ஒரு கொரிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொரியை வந்து ஒரு சிஸ்டமில் போட்டு ஒரு பிஸ்னஸுடைய ப்ரெடிக்ஷன் எந்த ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆகும் கண்டுபிடிக்கிற ஒரு கான்செப்ட் பேர் தான் டேட்டா அனாலிசிஸ்ங்க. இதுக்கு SQL பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இந்த SQL அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் சார்? சரி, ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு இது கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியில் ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு ஐடிக்குள்ளே போகணும், ஒர்க் ஃப்ரம் வேணால் வந்து கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னா வந்து முதல்ல நான் சொல்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்கள். நான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் சொல்கிறேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் ஒரு ப்ராஜெக்ட் நான் சொல்கிறேங்க. அதாவது வந்து பேஷண்ட்ஸ் வந்து லைக் பேஷண்ட்ஸோட டேட்டாவெலாம் எடுத்து பேஷண்ட்டோட விசிட்டோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி அதில் இருந்து என்ன மாதிரி டிசீஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. இப்போ கொரோனா டைமில் கொரோனா ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. அந்த மாதிரி வந்து இந்த டிசீஸோட ட்ரெண்டெல்லாம் கண்டுபிடிச்சி நாம் வந்து கொடுக்கலாங்க. இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கலாமே. ஒரு சேல்ஸுடைய மந்த்லி ஸ்ட்ராட்டஜிங்க, எந்த ப்ராடக்ட் நல்லா விற்கிதுங்க, சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குங்க, எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பெட்டராக சேல்ஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. என்ன ப்ராடக்ட் நம்ம பேஸ் பண்ணால் இன்னும் சேல்ஸ் ட்ரெண்ட் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி HR ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸுங்க. எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் எடுத்திருக்கோம், எவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்க, அந்த அட்ரிஷன் எதனால் நடக்குதுங்க, கம்பெனியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுங்க. இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை வந்து நாம் பண்ணும்போது வெவ்வேறு ஃபீல்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ஜாப்ன்றது ஈஸியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில். ஓகே சார், கண்டிப்பாக சார். இந்த டேட்டா அனலிஸ்ட்டில் SQL யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்விங்னு சொல்கிறாங்களா சார்? ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்விங் டிப்ஸ் நிறைய இருக்குங்க. இன்டர்வியூவில் ரெகுலராக கேட்குற ஒரு SQL இன்டர்வியூ கொஷினை நான் சொல்லிடுறேங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறது SQL இன்டர்வியூ கொஷின் தாங்க. ஓகே, அதாவது வந்து லைக் ஃபஸ்ட்டு சேலரியை நம்ம கேட்கும்போது செலக்ட் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் போட்டால் வந்துருங்க. ஓகே, எனக்கு அது வேணாம், செகண்டு மேக்ஸை கொடு, ரெண்டாவது ஐஎஸ் சேலரி யாருன்னு கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளம்ங்க. இதுக்கு வந்து நம்ம SQL வந்து இந்த மாதிரி கொரி தான் நம்ம அடிப்போங்க. செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரிங்க, அந்த சேலரி வந்து ஆல்ரெடி இருக்க மேக்ஸ் ஆஃப் சேலரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ ரெண்டாவது சேலரி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாஜிக்கல் திங்கிங்காக தான் வந்து SQL வச்சு வந்து டேட்டா அனலிஸ்ட் வேலையை பண்ணுவாங்க. இதுதான் இன்டர்வியூலையும் கேட்குற கேள்விகளுங்க. ஓகே சார்.
சரி இப்போ சரி சார், இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு SQL வேணும் அப்படின்னா அதுக்கான ரோட் மேப் ஏதாவது இருக்கா சார்? சார் கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ரோட் மேப் நான் சொல்லிடுறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து SQL அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQLோடைய பேசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், இந்த கிரியேட்டு ஆல்டர் அதெல்லாம் ட்ராப்பு. அடுத்து வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிற வந்து இன்சர்ட் அப்டேட் டெலிட்டுங்க. டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ் இந்த செலக்ட்டுங்க. அண்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் கிராண்ட் அண்ட் ரிவோக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான SQL கமாண்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது அந்த டேட்டாவை வந்து லொக்கேட் அந்த ஃபெச்சிங் பண்ணும்போது வந்து என்ன மாதிரி நீ ஃபெச் பண்ண போகிறன்ற வேர் கிளாஸுங்க, ஆர்டர் பைங்க, குரூப் பை, ஹேவிங்ன்ற இந்த கிளாஸஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். சரி, இது ரெண்டாவது படிச்சோமா. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின்ஸுங்க. ஏன்னா டேபிள் வந்து ஒரு டேபிளில் டேட்டா இருக்காது, மல்டிபிள் டேபிள் வந்து டேட்டா எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஜாயின்ஸ்லாம் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எப்பவுமே டேட்டா அனலிஸ்டோட முக்கியமான வேலை இந்த சம், ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸ், மின், அந்த ஆக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய லீடுங்க, லேகுங்க. இந்த லீடுனா என்ன, இந்த டேட்டாக்கு அடுத்த டேட்டா என்ன வருதுன்ற ட்ரெண்ட் அனாலிசிஸ்ங்க. லேக்னா இந்த டேட்டாக்கு முன்னாடி டேட்டா வச்சு கம்பேர் பண்ணி எடுக்கிறதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ரோ நம்பருங்க, ரேங்க் ஃபங்க்ஷன், ஏகப்பட்ட விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸாக சொல்லக்கூடிய வந்து இண்டெக்ஸிங், டேட்டா பேஸ் எப்படி ஃபாஸ்ட் பண்ணுற இண்டெக்ஸிங், கொரி ஆப்டிமைசேஷனுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸுங்க, ட்ரிகர்ஸுங்க, ஃபங்க்ஷன்ஸுன்னு இது எல்லாமே லேர்ன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியுங்க. ஓகே சார். இந்த ரோட் மேப்பில் வந்து கடைசியாக வந்து இதெல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணாலும் வேலைலாம் கிடைக்காதுங்க. நீங்கள் இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால், நான் முன்னாடி சொன்னேன் அந்த 3 ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்குங்க. சரி சார், இப்போ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு SQL தேவை, இதெல்லாமே ஓகே. ஸோ இங்கே வந்து அதுக்கான கோர்ஸ் இருக்கா, அது படிக்கலாமா சார்? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஐடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டேட்டா அனலிஸ்ட் என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமான ஒரு கோர்ஸ் தான் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. இப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்குங்க. ஸோ நம்பிக்கையோடு போராடலாங்க, நாம் ஜெயிப்போங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. ஸோ வாழ்க தமிழ் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தம்பி. என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.